மருந்து தயாரிப்பு நிறுவன உரிமையாளரின் இல்லத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர். கோடம்பாக்கம் நாகார்ஜுனா 2வது தெருவில் உள்ள ரங்கநாதன் அபார்ட்மெண்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் உள்ள ரங்கநாதனின் அலுவலகத்திலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர். மருந்து தயாரிப்பு நிறுவன உரிமையாளர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்பொழுது இந்த சோதனையை நடத்தி வருகின்றனர். இது குறித்தான முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மத்திய பிரதேசத்தில் இருமல் மருந்து சாப்பிட்டு குழந்தைகள் உயிரிழந்த விவகாரத்தில் சென்னையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்தான மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இணைகிறார். சுப்பிரமணியன், வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? மத்திய பிரதேசத்தில் இருமல் மருந்து சாப்பிட்டு உயிரிழந்த குழந்தைகள் சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே போலீசார் சென்னையை சேர்ந்த ரங்கநாதன் என்பவரை கைது செய்திருக்கிறார்கள். மருந்து கம்பெனி நடத்தி வரக்கூடிய அவருடைய மருந்து குறித்துதான் குழந்தைகள் இறந்ததாக மத்திய பிரதேச போலீசார் அவரை சென்னை கைது செய்து மத்திய பிரதேசத்துக்கு அழைத்து சென்றிருந்தார்கள். இந்த வழக்கு தொடர்பாக தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். அதன் ஒரு கட்டமாக தமிழகத்தில் சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். ரங்கநாதனுடைய வீடு, அவருடைய அலுவலகம், கம்பெனி ஆகிய இடங்களில் சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. போல்ட்ரிப் நிறுவனத்தை அவர் நடத்தி வருகிறார். ரங்கநாதன் நகர் 2வது தெருவில் வசித்து வருகிறார். அங்கு இருக்கக்கூடிய அவரது வீட்டில் இன்று காலையிலிருந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போல சுங்குவார் சத்திரம், காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் அவருடைய அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. அங்கும் இந்த சோதனை என்பது நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போல அண்ணா நகரில் கார்த்திகேயன் என்பவரது வீட்டில் சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கார்த்திகேயன் ஏற்கனவே உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாக துறை இணை இயக்குநராக பணியாற்றி வருகிறார். அவரது வீட்டில் சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதே போல இன்னும் 5க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை என்பது நடத்தப்பட்டு வருவதாக தெரிய வந்திருக்கிறது. சட்டவிரோத பண பரிமாற்றம் நிகழ்ந்திருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இந்த சோதனை என்பது நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.